ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். இது வந்து 4 பேருக்கு உண்டான பருப்பு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பில் என்னென்ன போடணும்னா, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 5. இது இப்போ நம்ம அப்படியே பருப்பில் கொட்டிக்கலாம். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து விசில் வந்து 4லேருந்து ஒரு 5 விசில் வரட்டும். இதில் வந்து இப்போ நம்ம பெருங்காயம், மஞ்சள் தூள் தேவையான. இப்போ இது ஒரு கிண்டி விட்டுறது. இது இப்போ விசில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ நம்ம காய்கறிக்கு தக்கன தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு காய்கறியை வேக வைப்போம். காய்கறி நறுக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் காய்கறி போடணும். காய்கறி வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூடேறி வச்சு நம்ம வெஜிடபிள்ஸை அள்ளி போட்டுக்கலாம். வந்துருச்சு. இங்கே வந்து ஆஃப் பண்ணிடலாம். காய்கறி வேகட்டும். ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது காய்கறி. இப்போ வேணுங்கிற அளவு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம தேவையான அளவு இதில் வந்து மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், ஓகேங்களா. தேவையான அளவு 2. அடுத்து நம்ம மிளகாய் தூள் போடணும். நம்ம இது பருப்புலேயே நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். வேணுங்க 2 ஸ்பூன், ஓகேங்களா. இது இப்போ அந்த பொடி போட்டது பச்சை வாசனையில் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு தூக்கி ஊற்றணும். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு தூக்கி நம்ம அந்த குழம்புல ஊற்றலாம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கணும்? இந்த மாதிரி வேகணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அந்த பருப்பு தூக்கி இதில் ஊற்றிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே இந்த மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். மாங்காவை நம்ம வந்து சாம்பாரில் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து மாங்காய் போட்டனால புளி வந்து லைட்டாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். புளியை பாருங்கள், புளி கொஞ்சோண்டு, நெல்லிக்காய் சைஸ். இப்போ சாம்பார் நல்லா கொதி வரணும். நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு புளி கரைச்சல் ஊற்றிடலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டு கடலை எண்ணெய் ஊற்றணும். கடலை எண்ணெய் தான் நல்லது. காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் நல்லா வெடிக்குது. ஜீரகம், சின்ன வெங்காயம் நல்லா பொரியட்டும். அதோட வரமிளகாய். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இனி வந்து சாம்பாரில் தூக்கி ஊற்றணும். ஊற்றணும். க்ளோஸ் பண்ணி
ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்லா கொதிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ அதை ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி நம்ம வந்து இறக்க வேண்டியதான். ஃபினிஷ். இது என் ஸ்டைலில் வச்சுருக்கேன். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.